Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிக் ஆசிடோட நியர் எண்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கார்பாக்சிக் ஆசிட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து ஆல்டிஹைட் கீட்டோஸோட கம்ப்ளீட் என்ன சொல்கிறது கான்செப்ட் பார்த்தாச்சு. அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், யூசஸ் அண்ட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசம்ஸும் கூட உங்களுக்கு இது வரைக்கும் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் எல்லா ரியாக்ஷன்ஸும் எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறது, ஷார்ட் ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து அடுத்த பார்ட், இந்த லெசனோட அடுத்த பார்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு போயிடலாம். கார்பாக்சிலிக் ஆசிட்லேயுமே வாட் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்னு அதோட ஸ்ட்ரக்சர் படிப்போம். ஓகே, அதோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம், அதுக்கப்புறமா யூசஸ் பார்த்தோம்னா இந்த லெசன் கம்ப்ளீட்டட். ஓகே, அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் உங்கள் என்சிஆர்டியில் வந்து இதோட பேசிக் ப்ரிப்பரேஷன் மெத்தட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மெக்கானிசம்ஸ் வந்து எதுலேயுமே வந்து கொஸ்டின்ஸ் மெக்கானிசம் பேஸ் பண்ணி கேட்டது கிடையாது. ஓகே, ரொம்ப டேரெக்டாக மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இந்த மெத்தட்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கார்பாக்சிலிக் ஆசிடை மெக்கானிசம் எல்லாத்துக்குமே பார்த்த மாதிரி பார்க்க தேவையில்லை. ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா மெக்கானிசமும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி மெக்கானிசம் பண்ணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். கார்பாக்சிலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் ரியாக்ஷன்ஸை மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக போயிடுவோம். ஓகே, அந்த மெத்தடுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ்ன்னு மட்டும் பார்த்துருவோம். அதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஓகே, இஃப் யூ வாண்ட் மெக்கானிசம்க்கு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு ரெண்டுத்துக்குமே எப்படி நான் மெக்கானிசம் பண்ணுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. இன்றைக்கி கிளாஸை நம்ம கம்ப்ளீட்டாக மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். நாளைக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அதோட யூசஸ் பார்த்தோம்னா நாளையோடு இந்த லெசன் முடிஞ்சிடும் மோஸ்ட்டாக. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அண்ட் யாராச்சும் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாக்கா டெஃபினட்டாக இன்பிட்டு இந்த சாப்டர் யாரும் புதுசாக பார்க்க மாட்டீங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் இருக்கீங்களா, ஒரே ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க, 2 மினிட்ஸ் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா ஒரே ஒரு டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அது ஒரு செகண்ட் ஆகும், பட் அதனாலே எனக்கு வந்து நிறையவே யூசஸ் இருக்குது, நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ டேக் டைம் அண்ட் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பழைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கீங்கனாக்கா ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ அண்ணனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அண்ணன் வந்து மோட்டிவேட் ஆகிட்டு அண்ணன் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பான். சரியா? ஸோ சீக்கிரமாகவே நம்ம வந்து போர்ஷன்ஸை முடிச்சிடலாம். டோன்ட் வரி. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் டோன்ட் வரி அபவுட் இட். ஜான்வரி தான் உங்களுக்கு டெட் டைம். ஓகே, ஜான்வரிக்குள்ளே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சிடலாம். ஆல்ரெடி மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கெமிஸ்ட்ரி செகண்ட் பார்ட் ஃபுல்லாக ஓவர். ஓகே, அமீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ அமீன்ஸும் மோஸ்ட்லி இந்த மந்த்க்குள்ளேயே நான் அமீன்ஸும் முடிச்சிருவேன். அது போக உங்களுக்கு கெமிஸ்ட்ரிலேயும் எதுவும் பெண்டிங் இருக்காது, டக்குன்னு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் புக்கில் மட்டும் ஒரு 4-5 லெசன் இருக்குது. டக்குன்னு பார்த்தோம்னா எல்லாமே முடிஞ்சிடும். டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, எல்லாமே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொன்னேன், இட் இஸ் ஆல்சோ அ கம்பவுண்ட் ஆஃப் கார்போனில் கம்பவுண்ட். ஓகே, அதுவும் வந்து ஒரு கார்போனில் கம்பவுண்டோட பார்ட்டு தான் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ கார்போனில் கம்பவுண்ட் என்ன, C டபுள் பாண்ட் தான் கார்போனில் கம்பவுண்ட். ஒருவேளை இந்த சைடில் ஒரு அல்கைல் குரூப் வச்சுட்டு இந்த பக்கம் நான் ஆக்சைட் குரூப் வச்சேன்னா இட் இஸ் நோன் அஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்போனில் கம்பவுண்டில் இருக்க கார்போ, ஹைட்ராக்சைடு குரூப் இருக்குன்னா ஆக்சி, ஆசிட் இது ஒரு ஆசிட். ஏன்னா இந்த OHல வந்து H+ ரிலீஸ் பண்ணுறதுக்கான டெண்டன்சி இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து இது என்னது, H+ ரிலீஸ் பண்ணிடும் இந்த OH, அதனால் வந்து ஆசிடிக்காக இது பிஹேவ் ஆகும். ஓகே, ஸோ அதனால கார்போ ஆக்சி ஆசிடுன்னு சொல்கிறோம் அது. சரியா? ஸோ RC டபுள் பாண்ட் OHன்னு இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன் ஜென்ரல் நீங்கள் வந்து COOHன்னு பார்ப்பீங்க, கூன்னு பார்ப்பீங்க. ஓகே, ஸோ COOHனா கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து அசிடிக் இன் நேச்சராக தான் இருக்கும். பட் லாங் செயின்டு கார்பன் இருக்க கம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 12, கார்பன் 13, 14, 15, 16 இந்த மாதிரி பெரிய கார்பன் இருக்க கம்பவுண்ட்லாம் வந்து அசிடிக்காக இருக்காது, ஃபேட்டி ஆசிட்னா என்னது, இது அசிடிக் கம்பவுண்ட் கிடையாது. இது வந்து ஒரு பயோமாலிக்யூல். ஓகே, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ COOH கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் அசிடிக் இன் நேச்சர். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்.
ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ப்போம். 1 minute. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தோம்னாக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கார்பாக்சிலிக் ஆசிட் C டபுள் பாண்ட் OH இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கிற டபுள் பாண்ட் O இருக்க ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்கும்னா 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 3 pairs ஆஃப் லோன் பேர் இருக்கும். ஓகே, 3 pairs ஆஃப் லோன் பேர் இருக்கும். கீழே இருக்க ஆக்சிஜனுக்கு 2 pairs ஆஃப் லோன் பேர் அண்ட் ஒரு ஹைட்ரோஜன் கூட ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, ஜென்ரல் கார்பாக்சிலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன ஆகும்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவில் பார்ஷியல் போலார் கேரக்டர் இருக்கும்னு தெரியும் கரெக்டாக. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த டபுள் பாண்ட் இந்த எலக்ட்ரான், அதாவது இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணோன்னா பீங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், கார்பன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்க ட்ரை பண்ணும். ஓகே, பிடுங்க ட்ரை பண்ணால் என்ன ஆகும், இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் கிடச்சிரும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் கிடச்சா என்ன ஆகும், கார்பன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டுச்சுன்னா இவன் என்ன மற்றவங்க கிட்டேருந்து பிடுங்கிட்டா அவனோட கேரக்டர் என்ன, நெகட்டிவ். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் எதையாச்சும் பிடுங்கிட்டிங்கன்னா உங்களை வந்து கெட்டவன் சொல்லுவாங்க சார். ஸோ நெகட்டிவ். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து இந்த எலக்ட்ரானை பிடுங்கிட்டு ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு நெகட்டிவ் நேச்சராக மாறிடும். கார்பன் சென்ஸ் இது ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணிட்டதுனால கார்பன் பாசிட்டிவாக மாறிடுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு வந்து 1 2 3 4 5 6. ஓகே, 6 pairs ஆஃப் 3 pairs ஆஃப் லோன் பேர் அண்ட் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா, ஸோ நெகட்டிவ் சார்ஜ். கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது ஒரு பாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் இது பீயிங் நாட் ஸ்டேபிள், இது என்ன பண்ணுன்னா இப்போ இதுக்கு ஒரு பாண்ட் தேவைப்படுது, ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஓகே, இந்த இடத்துல பார்க்குது இப்போ தான் இவன்கிட்ட இருந்து எலக்ட்ரான் கொடுத்துருக்கான். ஸோ இவனை வச்சு இவனுக்கு இந்த கார்பனுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஓகே, அப்போ இந்த OH பார்க்குது கார்பன். ஓகே, இந்த OH பார்த்துட்டு இந்த ஆக்சிஜனே எனக்கு ஒரு எலக்ட்ரான் உன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்குது. ஓகே, ஒரு எலக்ட்ரான் கொடுத்தேன்னா நம்ம 2 பேரும் பாண்டை பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு. ஸோ என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜன் யோசிக்குது, சரி கரெக்டு தான், என்ன பண்ணலாம், இந்த H இவன்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு இவனை தூக்கி போட்டுடலாம். ஓகே, இவனை தூக்கி போட்டுட்டா நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கிடச்சிருதா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை நம்ம கார்பன் கூட வந்து என்ன பண்ணிடலாம், பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அப்படின்னோடனே என்ன ஆகும், இதை பாசிட்டிவ் சார்ஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஜன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு பாண்ட் பண்ணிடும். ஓகே, இந்த ஆக்சிஜனுக்கு அந்த எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எங்கேன்னு கிடச்சிருக்குன்னா இந்த ஹைட்ரோஜன் கிட்டேருந்து. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, ஒரு எலக்ட்ரான் இந்த ஹைட்ரோஜன் கிட்டேருந்து ஆக்சுவலாக ஹைட்ரோஜன் கிட்டேருந்து பிடுங்கிடும். ஓகே, பிடுங்கிட்டு இதுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் நெட் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ். ஓகே, இதுக்கிட்டேருந்து பிடுங்கினா இனிஷியலாக ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எலக்ட்ரானை கார்பன் கூட வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ அதனால் இதோட நெட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிடுச்சுன்னா H+ வந்து வெளியே வந்துடும். H+ வெளியே வந்துடுச்சுனாக்கா அதுதான் உங்களுக்கு என்ன, அதனால தான் என்ன சொல்கிறோம், அசிடிக் இன் நேச்சர் சொல்கிறோம். H+ ரிமூவ் பண்ணதில்லை, அதனால தான் அசிடிக்குன்னு சொல்கிறோம். ஸோ என்ன ஆகிடுச்சு, இது ரெண்டும் பாண்ட் மேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல 2 லோன் பேர், இதுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மேலேயும் வந்து இவனுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு நியூக்ளியோ ஃபைல் மாதிரி ஆக்ட் ஆகுது. சரியா, ஸோ இதுதான் இதோட 3 பாசிபிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த 3 பாசிபிள் ஸ்ட்ரக்சரில் மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா இதுதான். ஓகே, லீஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தா இதுதான். ஓகே, நடுவில் இருக்கிறது ஆக்சுவலாக இந்த 2 ஸ்ட்ரக்சரும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டும் வந்து இருக்கவே இருக்காது, அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க இதுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, இந்த கேஸில் வந்து இதுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, அப்படியே டபுள் பாண்ட் வந்து என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். புரிஞ்சா, கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுன்னா இப்போ அடுத்து ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். தீஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் தென் alkyl aldehyde and ketone. ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் தென் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஏன், வாய், ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இதை எதுவும் பார்க்காதீங்க, நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் ஏன் வந்து இது வந்து லெஸ் ரியாக்டிவ். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க, இது என்னது, RC டபுள் பாண்டோ வந்து இட் கேன் பி ஐதர் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். ஓகே, இப்போதைக்கு இந்த R வந்து கார்பன் செயின் ஆகிடுச்சுன்னா கீட்டோனு, இந்த ஆருக்கு பதில் ஹைட்ரோஜன் கொடுத்துட்டோம்னா இது வந்து ஆல்டிஹைடாக மாறுது. ஓகே, ஸோ இப்போ இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா நோட் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன ஆகும், ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, ஸோ இதோட எல்லா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லையும் ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்கும், கார்பன் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகே, பட் இதில் நல்லா கவனிங்க, இதில் என்ன ஆகிடுச்சு, as soon as இந்த பாண்ட் நடந்ததுக்கப்புறமா ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, பட் ஆனால் கார்பனுக்கு தேர் இஸ் நோ சார்ஜ். ஓகே, ஒரு விதத்தில் வந்து கார்பன் வந்து ஸ்டேபிளாக மாறிடுச்சு. ஓகே, பட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் பார்த்தோம்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் எப்போவுமே கார்பனுக்கு பாசிட்டிவ் அண்ட் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் இருக்குது. ஓகே, இதனால் என்ன ஆகுதுன்னா மோர் பொலாரிட்டி
ஆஸ் கம்பேர்ட் டு வாட் யுவர் கார்பாக்சிலிக் ஆசிட். இதோட பொலாரிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ஏன்னா ஆஸ் சூன் அஸ் இன் கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்கிறேன், ஆஸ் சூன் அஸ் கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்த உடனே என்ன ஆகுது உங்களுக்கு, உடனே உடனே என்ன ஆகுது, இந்த ஹைட்ரோஜன் வந்து இது ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் இதுவும் ஷேர் பண்ணி இந்த பாசிட்டிவ் சார்ஜை டெஸ்ட்ராய் பண்ணுது. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாக்கா கார்பன் ஸ்டேபிள் ஆகிடுது. ஸோ அதனால் ஈஸியாக ரியாக்ட் பண்ணாது. ஓகே, பட் நம்மளோட ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் அந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே நடக்காது. எப்போவுமே நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறத நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத எலக்ட்ரோஃபைல் சொல்லுவோம். ஸோ இதனால் இதோட பொலாரிட்டி ரொம்ப அதிகம். ஸோ பொலாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, நமக்கு ஈஸியாக மற்ற எலிமெண்ட் கூட ரியாக்ட் பண்ணிவிடும். பட் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு இந்த பொலாரிட்டி கம்மி, அதனால் வந்து ரியாக்ட் பண்ணாது. ஓகே, இது வந்து ஒரே ஒரு ரீசன். செகண்ட் ரீசன்னா டியூ டு த பார்ஷியல் டபுள் பாண்ட் பிட்வீன் ஆக்சிஜன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாண்டுக்கு பேச்சே இல்லை. ஓகே, பட் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்னாக்கும் இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்ட் மாறி வந்துட்டுருக்கோம். சரி, இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, அப்புறம் இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ என்ன ஆகிடுச்சு, ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து இது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். நம்ம பென்சீன் ரிங் பார்த்தோம்ல, பென்சீன் ரிங்கில் உள்ளுக்குள்ளே வந்து ரியாக்ஷனே நடக்காது, வெளியே இருக்க எலிமெண்ட் கூட தான் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த டபுள் பாண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்கிங் இட் ஆஸ் ஸ்டேபிள் எலிமெண்ட். ஓகே, ஸோ அதனால தான் பென்சீன் ரிங்க்கு வெளியே இருக்க எலிமெண்ட் கூட நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே இருக்கிறது டிஸ்டர்ப் ஆகாது. அதனால் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இங்கே இருக்கிறனால இது வந்து டிஸ்டர்பே ஆகாது உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால தான் என்ன சொல்லணும், நம்ம வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து less reactive as compared to aldehyde and ketone சொல்கிறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ வந்து நம்ம மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்துருவோம். கைஸ், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்த மாதிரி ஒரு மெத்தடுக்குமே நம்ம மெக்கானிசம்லாம் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. மொத்தம் ஒரு 6 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அந்த 6 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் என்ன ரியாக்ஷன் என்ன கொடுக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, மெக்கானிசம்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் கார்பாக்சிலிக் ஆசிட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம்ஸையும் சேர்த்து வச்சு படிச்சுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சென்ஸ் இப்போ எல்லாமே ஒரு ஐடியா வந்ததுனால ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துடலாம், அது மோர் தென் இனஃப். ஓகே, ஸோ ஜஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் ஃப்ரம் 1 degree ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைட்ஸ். ஓகே, 1 degree ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைட்ஸ்லேருந்து எப்படி வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஓகே, எப்படி வந்து ஆல்கஹால்ஸ்லேருந்து நம்ம வந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு டயக்ராம்லாம் போட்டு கொடுத்துருந்தேன், கன்வர்ஷன் மாதிரி. ஓகே, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு, வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி என்ன சொன்னேன், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி டேரெக்டாக ஆல்கஹாலில் நம்ம ட்ரீட் பண்ணோம்னா டேரெக்டாக நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிரும். ஒருவேளை வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஆல்டிஹைட் கிடைக்கும். அதுக்கப்புறமா அகைன் நீங்கள் அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ அதனால் இங்கே டேரெக்டாக பார்ப்போம். ஏதோ ஒரு ஆல்கஹால் எடுத்துட்டேன், RCH2OH எடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் எடுத்துகிட்டு நம்ம KMNO4 அண்ட் H3O. ஓகே, KMNO4 வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லை வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா? நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே உங்களுக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தேன். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் என்னென்ன வரும், வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் என்னென்ன வரும்ட்டு. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் KMNO4, ஓகே, அண்ட் பொட்டாசியம் பர்மாங்கனேட் அண்ட் ஜான்ஸ் ரீஏஜென்ட். ஜான்ஸ் ரீஏஜென்ட்டாக ஞாபகம் இருக்கா, என்னது சொல்லுங்கள், ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஜான்ஸ் ரீஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த CrO3 இருக்குல்ல, இதையும் H2SO4 கம்பைன் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் யுவர் ஜான்ஸ் ரீஏஜென்ட். ஓகே, ஜான்ஸ் ரீஏஜென்ட்லாம் Cr குரோமியம் ஆக்சைடு H2SO4 இது ரெண்டுத்தோட மிக்சர் தான் ஜான்ஸ் ரீஏஜென்ட். ஓகே, ஸோ ஜான்ஸ் ரீஏஜென்ட்டு KMNO4, K2Cr2O7 இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது எல்லாம் நம்ம ஆல்கஹாலில் யூஸ் பண்ணணும், டேரெக்டாக உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிரும். ஓகே, ஒருவேளை CrO3 அதான் குரோமியம் ஆக்சைடு PCC அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆசிட் இதெல்லாமே வந்து என்னதுன்னா வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களோட டோலன்ஸ் ரீஏஜென்ட் அண்ட் ஃபெலிங்ஸ் ரீஏஜென்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, ஸோ இதெல்லாமே கூட என்னது வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா டேரெக்டாக உங்களுக்கு இது கிடைக்காது, உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் கிடைக்கும், அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, ஸோ யூஸிங் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுறேன் நான், டேரெக்டாக COOH பண்ணிக்கலாம். ஓகே, ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள், எப்படி நான் சொல்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு KMNO4 ட்ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும். சரி, அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், RCH2OH இருக்குல்ல, ஓகே நல்லா கவனிங்க, RCH2OH இருக்குல்ல, சின்ன விஷயம், இந்த H2 அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணிவிடுங்க, முடிஞ்சு RCOOH. ஓகே, சிம்பிள்.
RCH2OHல இந்த ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு H2 மாலிகுல் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணியிருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதுக்கு பாருங்கள் CH3 CH2 thrice CH2OH இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இது என்ன ஸ்ட்ராங்காக வீக்கா, இதுதான் என்ன ஜான்ஸ் ரியேஜென்ட் சொன்னேன். CrO3 H2SO4 ஜான்ஸ் ரியேஜென்ட். அப்போ ஜான்ஸ் ரியேஜென்ட்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தெரியுது. அப்போ டேரெக்டாக நம்ம அது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றிக்கலாம். எப்படின்னா இந்த எண்ட் கார்பன் செயினர் OH கூட இருக்க கார்பனில் இந்த H2 ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிடுங்க, யூ வில் கெட் யூ ஆன்சர். ஓகே, CH3 CH2 thrice COOH. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்கானிசம் முக்கியம் கிடையாது, ரியாக்ஷன்ஸை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலே உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இது கொடுத்துருக்க மாட்டாங்க, சிம்பிளாக இப்படி மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்படி கொடுத்தா நம்ம பார்க்கணும் இது என்ன கம்பவுண்டு, இது ஒரு ஆல்கஹால், இதுவும் ஒரு ஆல்கஹால். ஆல்கஹால் என்ன பண்ணுறாங்க, KMNO4ல ட்ரீட் பண்ணுறாங்க, இது ரியேஜென்ட்டு. CrO3 H2SO4 ஒரு ரியேஜென்ட். என்ன ரியேஜென்ட்டுன்னு பார்க்கணும், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லை வீக் ஆக்சிடைசிங்கா. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங்கா, அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த H2 ரிமூவ் பண்ணிவிட்டு O ஆட் பண்ணிக்கோங்க, இந்த H2 ரிமூவ் பண்ணிவிட்டு O ஆட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, புரிஞ்சா? ஸோ ரியாக்ஷன்ஸ் வந்து இப்படி தான் எழுதணும். சரியா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம மெக்கானிசம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் மெக்கானிசம் கார்பாக்சிலிக் ஆசிடில் உங்களுக்கு கேட்குறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, அண்டு மெக்கானிசம் போடணுன்னால போடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி இதை ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். KMNO4 எப்படி பிரேக் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் H3O+ எப்படி வந்து H+ and OH- போய் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கூட கம்பைன் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், நீங்களே ட்ரை பண்ணி எப்படின்னு பாருங்கள். பட் அதர்வைஸ் மெக்கானிசம் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் டாபிக், ஸ்பெஷலி கார்பாக்சிலிக் ஆசிட். டேரெக்டாக ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அடுத்தது செகண்ட் பார்ப்போம். செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து ஃப்ரம் அல்கைல். ஓகே, ஸோ ஃப்ரம் அல்கைல் பென்சின். ஓகே, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சைட் செயின் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அல்கைல் பென்சின்னா நம்ம ஒன்றும் இல்லை, உங்கள் பென்சின் ரிங் கூட ஒரு அல்கைல் குரூப் ஜாயின் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் ஒன் அல்கைல் பென்சின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மித்தால் பென்சின் சொல்லுவோம். ஓகே, இது என்ன சொல்லுவோம், 1 2 3 ப்ரோபைல் பென்சின் சொல்லுவோம். ஸோ அல்கைல் பென்சின் கூட இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் ரியாக்ஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தானே KMNO4 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் KOH. ஓகே, அதே மாதிரி இதுவும் வந்து KMNO4 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் KOH பண்ணோம்னா இதுவும் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நல்லா கவனிங்க. இனிஷியலாக என்ன ஆகும்னா இந்த H3க்கு பதிலாக OOK ஆட் ஆகிடும். ஓகே, நல்லா கவனிங்க, இந்த H3க்கு பதிலாக OOK ஆட் ஆகிடும். ஓகே, செகண்ட் இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறமா செகண்ட் என்ன பண்ணுங்கள், H3 இதை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது இப்படி பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும். ஹைட்ரோலிசிஸ் பண்ணாக்கா H போயிட்டு என்ன ஆகும், இந்த K கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு KOH ஃபார்ம் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, மீதி என்ன இருக்குது, OH இருக்குது. அந்த OH போயிட்டு மாற்றி சொல்லிட்டேன், H+ அண்ட் OH- இருக்குது. கரெக்டாக இந்த OH- போயிட்டு உங்கள் K 1 minute உங்கள் OH- போயிட்டு என்ன ஆகிடுது, இந்த H+ H2Oவில் இருக்க OH- போயிட்டு உங்கள் K கூட கம்பைன் ஆகிட்டு KOH வெளியே வந்துடும். ஓகே, மீதி என்ன இருக்குது, H+ போயிட்டு ஜஸ்ட் இது கூட ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆச்சுன்னா COOHன்னு வரும். ஓகே, சிம்பிளாக உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி பென்சாயில் அல்கைல் பென்சின் கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி ரியாக்ஷன் போட்டுறாங்களோ என்ன பண்ணுங்கள், CH3க்கு பதிலாக COOK வரும் இனிஷியலாக, அதுக்கப்புறம் COOK வந்து அப்படியே COOH மாறிடும் வென் யூ ஆர் ஹைட்ரோலைசிங். ஓகே, ஸோ அதனால தான் இது பேர் வந்து சைடு செயின் ஆக்சிடேஷன். ஓகே, பென்சின் ரிங் எப்போவுமே வந்து ரியாக்ட் பண்ணாது. நான் இப்போ இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங் கூட சொன்னேன், பென்சின் ரிங்கில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அது கூட அட்டாச் ஆகிருக்க செயின் கூட தான் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, நல்லா கவனிங்க, சைடு செயின் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பென்சின் ரிங் கூட இருக்க கார்பன் மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, மீதி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு OOH வந்து ஜாயின் ஆகிடும். நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன்ட்டு, CH3 இருக்குல்ல, இந்த H3 ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். H3 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பென்சின் கூட அட்டாச் இருக்க கார்பன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, அதை தாண்டி இருக்க ஃபுல் எலிமெண்ட்டும் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் OOK ஆட் ஆகும், செகண்ட் ஸ்டெப்பில் OOH ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து சைடு செயின் ஆக்சிடேஷன், கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இதை நான் சால்வ் பண்ணல, இதை நான் அழிச்சிடுறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதை சால்வ் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு ஆன்சர் நல்லாவே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரஸ்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, see here பென்சின் ரிங் கூட CH3 CH2 CH3 இருக்குது. ஓகே, இது கூட நான் என்ன பண்ணிட்டேன், இதே மாதிரி ரியாக்ஷன் ட்ரீட் பண்ண. அப்போ என்ன ஆகும், எல்லாம் என்ன சொல்லுவீங்க, CH3 CH2 C இந்த H3க்கு பதிலாக என்ன பண்ணிடணும்,
ஓகே ஆட் பண்ணிடுவீங்க. ஓகே பர்ஃபெக்ட். அடுத்து என்ன பண்ணணும், இதை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும். இந்த ஓகேக்கு பதிலாக இந்த கே போயிடும். கே போயிட்டு இது கூட ஹெச் ஆட் பண்ணினா யூ வில் கெட் யுவர் கார்பாக்சிலிக் ஆசிட். கம்ப்ளீட்லி ராங், ஃபுல்லாகவே தப்பு. ஓகே, நான் என்ன சொன்னேன், சைடு செயின் ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு என்ன சொன்னேன். கம்ப்ளீட்டாக இந்த பென்சீன் கூட இருக்க கார்பன் மட்டும்தான் இந்த இதுவில் இருக்கும், இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் இந்த கார்பன் வரைக்கும் தான் வந்து இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த ஃபுல் எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு யூ வில் கெட் ஒன்லி ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன ஆகிடும், இந்த ஃபுல் எலிமெண்ட்டுமே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு இதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஓகே ஆட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் COOH. ஓகே, ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் லென்த் ஆஃப் கார்பன் செயின் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடும், அல்கைல் பென்சீன் பார்த்தாலே கம்ப்ளீட்டாக சைடு செயின் ரியாக்ஷன் நடக்கும். இது ஃபுல் எலிமெண்ட்டும் ரிமூவ் ஆகிட்டு ஓகே ஆட் ஆகிடும். ஓகே வந்து அகைன் என்ன ஆகும், OHஆக கன்வெர்ட் ஆகிடும். சரியா? ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் த லென்த் ஆஃப் கார்பன் செயின் எப்போவுமே அல்கைல் பென்சீன் கூட நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ட்ரீட் பண்ணாக்கா எப்போவுமே வந்து சைடு செயின் ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ அதனால் ஃபுல் எலிமெண்ட்டுமே ரிமூவ் ஆகிட்டு யூ வில் கெட் ஓகே. ஓகே புரிஞ்சா? இது தப்பான ரியாக்ஷன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தப்பாகிடும். ஓகே, நல்லா கவனிங்க. நோட்டுன்னு போட்டு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் தான் எழுதிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். இதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து விளையாடுவாங்க. ஓகே, ஸோ 2 மெத்தட் பார்த்தாச்சு. தேர்ட் வந்து ஃப்ரம் நைட்ரைட்ஸ். ஓகே, நைட்ரைட்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம பார்க்குறதுன்னு பார்ப்போம். நைட்ரைட் குரூப்பு 2 இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து சைனோ குரூப் ஒன்று ஆட் ஆகியிருக்கும், இன்னொன்று வந்து NH2 குரூப்பாக ஆட் ஆகிருக்கும். ரெண்டுமே நைட்ரைட்ஸ் குரூப் தான். ஓகே, ஸோ எப்போ சைனோ குரூப் ஆட் ஆகிருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா RCN ஓகே இருந்துச்சுன்னா சைனோ குரூப் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும் H+ அண்ட் OH-. ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் ஆர் பேசிக் மீடியமில் ஹைட்ரோலிசிஸ் பண்ணாக்க என்ன ஆகும்னா, இந்த CN இருக்குல்ல, இந்த CNக்கு பதிலாக என்ன ஆகும்னா NH2 ஜாயின் ஆகிடும். ஓகே, கார்பன் வெளியே போயிட்டு யூ வில் கெட் இந்த நைட்ரோஜன் கூட ஓகே கார்பன் கூட ஒரு டபுள் பாண்ட் O சேர்ந்துட்டு ஒரு H2 ஆட் ஆகிடும். அல்கைல் அமீடு குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அல்கைல் அமீட் குரூப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அகெயின் நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், இப்போ N வந்து NH2, இப்போ NH2 இருக்குல்ல, NH3 எடுத்துகிட்டு வெளியே போக ட்ரை பண்ணும். மீதி என்ன இருக்குது, கார்பனுக்கு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இந்த OH- கூட ரியாக்ட் பண்ணி OH- வந்து மேலே இருக்க டபுள் பாண்ட் அப்படி இருக்கும். நல்லா கவனிங்க. சைனோ குரூப் ஆட் பண்ணால் முதல்ல 2 வாட்டி ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். நீங்கள் இதை வந்து 2H2 வச்சு டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். NH3 ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கார்பன் கூட ஒரு டபுள் பாண்டோ கார்பன் கூட ஒரு OH போட்டோ நீங்கள் முடிச்சுக்கலாம். இல்லை தனித்தனியாக ஹைட்ரோலிசிஸ் பண்ணி நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த நைட்ரோஜன் ஃபஸ்ட்டு 2 ஹைட்ரோஜன் ஆட்டமாக வாங்கிக்கும். ஒரு கார்பன் ஆட்டம் வந்து ஜாயின் ஆகிக்கும், டபுள் பாண்டோ ஆட்டம் வந்து கார்பன் கூட ஜாயின் ஆகிக்கும். அகெயின் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறப்ப இந்த H2 வெளியே போயிட்டு NH3 குரூப்பாக கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும், -NH3 வந்துடும். இங்கே இருக்க OH போய் கார்பனில் அட்டாக் பண்ணிவிட்டு யூ வில் கெட் யுவர் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, நம்ம இந்த ரியாக்ஷன்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் இதோட மெக்கானிசம் நான் வந்து சொல்லாமல் டேரெக்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டோன்ட் வரி. புரியலன்னா வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஓகே, புரியலன்னா ஒன்றும் இல்லை, ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். இட் இஸ் சிம்பிள் ஒன்லி. ஓகே, அடுத்து வந்து CH3 C டபுள் பாண்டோ NH2ன்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஹைட்ரோலிசிஸ் பண்ணாக்க என்ன ஆகும், NH2 வந்து என்ன ஆகிடும், NH3 வெளியே வந்துடும். மீதி இருக்கிறது OH ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு. ஓகே, NH2 இருந்துச்சுன்னா NH3 வெளியே வந்துடும். ஜஸ்ட் அதுக்கு பதிலாக OH ஆட் பண்ணிடுங்க, முடிஞ்சு. ஓகே, CN இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், NH3 ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் பாண்டோ OH ஆட் பண்ணிக்கலாம். இல்லை NH2 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிவிட்டு OH ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இதில் ஒரு ஹைட்ரோஜன், இதில் ஒரு OH ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன்ஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் நைட்ரேட்ஸ். ஓகே, நைட்ரேட்ஸை வச்சு எப்படி ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, புரிஞ்சா? அடுத்து எல்லாரோட ஃபேவரட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ரியாக்ஷன் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ டேரெக்டாகவே நம்ம பாருங்கள், ட்ரை ஐஸை யூஸ் பண்ணுவோம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஆல்டிஹைட் கிடைக்கணும், கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கணும்னா ஒன்றும் இல்லை, ட்ரை ஐஸை யூஸ் பண்ணுவோம். C டபுள் பாண்டோ ட்ரை ஐஸ். ஓகே, இது கூட வந்து ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் என்ன சொன்னால், கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் என்ன ஆகும், R- Mg+ பிரியும் சொன்னல. ஸோ இந்த R- போயிட்டு என்ன ஆகும், இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிடும். ஓகே, கார்பன் கூட போய் ஒரு R- அட்டாச் ஆகிட்டு கீழே ஒரு ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட OMgX வந்து சேர்ந்துடும். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, சிம்பிளாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே,
பாசிட்டிவ் சார்ஜில் போயிட்டு என்ன ஆகும் ஆர் மைனஸ் சேர்ந்துச்சுன்னா யூ வில் கெட் ஆர்சி டபுள் பாண்ட் ஓக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது, இந்த மைனஸ் சார்ஜ் போய் எம்ஜிஎக்ஸ் கூட சேர்ந்த ஓஎம்ஜிஎக்ஸ். ஓகே, இப்போ அடுத்து அதே மாதிரி ஹைட்ரோலிசிஸ் பண்ணாக்கா என்ன ஆகும், ஹைட்ரோலிசிஸ் பண்ணாக்கா ஆர்சி டபுள் பாண்ட் ஓ இந்த ஓஎம்ஜிஎக்ஸ் வந்து இப்போ என்ன இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, ஓஎம்ஜிஎக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது. இது போயிட்டு என்ன ஆகும் நமக்கு எம்ஜி வந்து OH கூட ஆட் ஆகிடும், கீழே ஒரு எக்ஸ் குரூப் கூட இருக்குது. ஓகே, MgO மைனஸ். ஓகே, ஆக்சுவலாக இது ஃபுல்லாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் MgO மைனஸ்னு இருக்கும். இது கூட வந்து H ப்ளஸ் சேர்ந்துச்சா என்ன ஆகும் MgOH ஆகிடும். ஓகே, கீழே வந்து Mg கூட எக்ஸ் ஜாயின் ஆகிருக்கு. ஓகே, பழையபடி இது கூட C பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், பாசிட்டிவ் கூட OH சேர்ந்துச்சுன்னா வில் கெட் RCOOH. ஓகே, this is your carboxylic acid, simple. ஓகே, ஸோ ட்ரை ஐஸ்லேருந்து எப்படி வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி கொண்டு வரதுன்னு நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஓகே, OMgX வந்து எப்படி பிரியும்னா MgOH எக்ஸாக பிரியும், RC டபுள் பாண்ட் O வந்து RCOOHஆக வந்து கன்வெர்ட் ஆகிடும், H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் கூட ரியாக்ட் பண்ணி. ஓகே, புரிஞ்சா? நோ டவுட்டில். ஷால் வி ப்ரோசீட்? இது வரைக்கும் புரிஞ்சா 4 பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து வந்து அல்கைல் குளோரைட் கூட அசைல் குளோரைட், ஐம் சாரி ஃபார் தட், அசைல் குளோரைட் கூட. அசைல் குளோரைட்னா எல்லாம் தெரியும்ல, C டபுள் பாண்ட் OCl, இதுதான் அசைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அசைல் குளோரைடை வந்து நம்ம 2 விதமாக ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வாட்டர் கூட, இன்னொன்று வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட. ஓகே, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண என்ன ஆகணும், ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். என்ன ஆகும், Cl வந்து மைனஸ் சார்ஜ். ஓகே, வாட்டரில் வந்து H ப்ளஸ் இருக்குது, ஸோ H ப்ளஸும் Cl மைனஸும் சேர்ந்து HCl வெளியே வந்துடும். மீதி இருக்க OH போய் ஜஸ்ட் இது கூட கம்பைன் ஆகிட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, அடுத்த டைப் ஆஃப் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து Na ப்ளஸ் OH மைனஸாக பிரியும். ஓகே, Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். ஓகே, ஆக்சுவலாக வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரியும்னாக்கா NaO. ஓகே, ஏன்னா சோடியம் வந்து என்ன ஆகிடும், டபுள் பாண்ட் மேக் பண்ணியிருக்கோம் நம்ம ஆக்சிஜன் கூட. NaO மைனஸ் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், H ப்ளஸ் தனியாக போயிடும். ஓகே, ஸோ அந்த H ப்ளஸ் போயிட்டு என்ன ஆகும், உங்கள் Cl கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு HCl ஆஃப் அகெயின் வெளியே வந்துடும். மீதி இருக்க RC டபுள் பாண்ட் ONA வந்து இப்படி ஜாயின் ஆகிடும், கார்பன் செயின் கூட போயிட்டு ONA ஜாயின் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன ஆகும், இது அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் பியூராக வேணும்னாக்கா ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும் அகெயின். ஓகே, வாட்டர் கூட அகெயின் ஜாயின் பண்ணாக்கா என்ன ஆகும், ONA வந்து என்ன ஆகும், ஹைட்ரோஜன் கூட போய் ரியாக்ட் ஆகிடும், H ப்ளஸ் கூட ரியாக்ட் ஆகிட்டு NaOH ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, NaOH வெளியே வந்துடும். மீதி இருக்கிறது வந்து RC டபுள் பாண்ட் O, இது கூட வந்து OH குரூப்பாக கம்பைன் ஆகிடுச்சுன்னா வில் கெட் யூ கார்பாக்சிலிக் ஆசிட். புரிஞ்சா? ஸோ இனிஷியலாக என்ன பண்ணோம், NaOH கூட ட்ரீட் பண்ணும்போது Clலும் HClலும் சேர்ந்து Hம் சேர்ந்து HCl வெளியே வந்துடும். இந்த ONA போயிட்டு கார்பனில் அட்டாச் ஆகிக்கும். ஓகே, இது வந்து சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து வாட்டர் கூட அகெயின் ரியாக்ட் ஆச்சுன்னா H ப்ளஸ் அண்ட் OH மைனஸாக பிரியும். H ப்ளஸ் போயிட்டு என்ன ஆகிடும், OH போயிட்டு என்ன, H ப்ளஸ் போயிட்டு என்ன ஆகும், NaO கூட ரியாக்ட் பண்ணி NaOH வெளியே வந்துடும். அண்ட் மீதி இருக்க OH மைனஸ் போயிட்டு கார்பனில் அட்டாச் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் யுவர் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல, புரிஞ்சா? அதே மாதிரி ஆசிட் ஆன்ஹைட்ரேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஆசிட் ஆன்ஹைட்ரேட் என்னென்னு தெரியும்ல, பென்சீன் ரிங்கிங் இருக்கும், C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆசிட் ஆன்ஹைட்ரேட்னா என்னென்ட்டு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது எப்படி பிரேக் ஆகும்னா இந்த மாதிரி பிரேக் ஆகும். ஓகே, ஸோ இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இதை ஹைட்ரோலிசிஸ் பண்ணாக்கா என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கார்பன் கூட OH போய் கம்பைன் ஆகிடும், ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் யுவர் C டபுள் பாண்ட் O பென்சீன் ரிங், இந்த இடத்துல OH கார்பாக்சிலிக் ஆசிட். அதே மாதிரி இந்த சைடில் வந்து H ப்ளஸ் போய் கம்பைன் ஆகிடுச்சுன்னா அகெயின் யூ வில் கெட் பென்சீன் ரிங் கூட C டபுள் பாண்ட் OH. ஓகே, ஸோ 2 moles ஆஃப் வாட் யுவர் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் எப்போ ஆசிட் ஆன்ஹைட்ரேட் யூஸ் பண்ணால். ஓகே, ஸோ லாஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்துருவோம். ப்ரிப்பரேஷன் யூஸிங் எஸ்டர்ஸ். எஸ்டர்ஸ்னா RC டபுள் பாண்ட் OR. ஓகே, RC டபுள் பாண்ட் ORன்னு இருந்துச்சுன்னா எஸ்டர் சொல்லுவோம். ஓகே, எஸ்டரை வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட்ரோலிசிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்க OCH3யில் இந்த CH3 மட்டும் வெளியே வந்துடும். OCH3யில் வந்து இந்த CH3 வெளியே வந்துட்டு, ஓகே, OCH3 வெளியே வந்துட்டு உங்களுக்கு H ப்ளஸ் கூட கம்பைன் ஆகிடும் டு ஃபார்ம் CH3O, ஒரு ஆல்கோஹாலை ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, சிம்பிளர் ஆல்கோஹால் ஃபார்ம் பண்ணிவிடும். அண்ட் கார்பன் கூட போய்ட்டு உங்கள் ஆக்சிஜன் OH கம்பைன் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் பென்சோலிக் ஆசிட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். மொத்தம் 6 மெத்தட் பார்த்துருக்கோம். சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். இனிஷியலாக என்ன மெத்தட் பார்த்தோம்னா நம்ம வந்து
ஹவு டு மேக் இட் ஃப்ரம் 1 degree ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைட். ஓகே, ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹாலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆல்கஹால் மெத்தடை ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, செகண்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஆல்கைல் பென்சீன் கூட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆல்கைல் பென்சீன் கூட வந்து டேரெக்டாக ஜஸ்ட் COOK அண்ட் COOH வந்து ஆட் ஆகிக்கும். ஓகே, தேர்ட் வந்து நைட்ரேட்ஸ் கூட எப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 2 வாட்டி ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபோர்த் வந்து கிரிக்னார் ரியேஜென்ட்டு ட்ரை ஐஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த் வந்து அசைல் குளோரைட் கூட. ஓகே, அண்ட் அதில் 2 மெத்தட் இருக்குது. வாட்டர் கூட ட்ரீட் பண்ணி, இன்னொன்று வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் கூட ட்ரீட் பண்ணி, லாஸ்ட் வந்து எஸ்டர்ஸில். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து உங்கள் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 6-7 ஈக்குவேஷன் பார்த்தாலே போதும் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு. இட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே, மெக்கானிசம் வந்து தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஃபுல்லாக மெக்கானிசம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஐ திங்க் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மெக்கானிசம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. முக்கியமாக கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு மெக்கானிசம் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ரியாக்ஷன்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் வைங்க. 4-5 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்துருவோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து aliphatic carboxylic acid up to 9 carbons are colorless liquid at room temperature. ஓகே, அலிஃபேட்டிக்னா ஒன்றும் இல்லை, உங்கள் லாங் செயின்டு கார்பாக்சிலிக் ஆசிட், உங்கள் பென்சின் ரிங் இல்லாத லாங் செயின்டு கார்பாக்சிலிக் ஆசிட் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லுவோம். ஓகே, அது கூட எப்போனா அப் டு 9 கார்பன் செயின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனோயிக் ஆசிட், எத்தனோயிக் ஆசிட், ப்ரோப்பனோயிக், பியூட்டனோயிக். ஓகே, அது மாதிரி ஹெக்ஸனோயிக், இந்த மாதிரி 9 நோனோயிக் வரைக்கும். ஓகே, 9 கார்பாக்சிலிக் ஆசிட் வரைக்கும் என்ன ஆகிடுச்சுன்னா ரூம் டெம்பரேச்சரில் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து லிக்விடாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரூம் டெம்பரேச்சரில் என்ன ஆகும், உங்கள் 9 கார்பன் செயின் வரைக்கும் என்ன ஆகும், லிக்விடாக இருக்கும். ஓகே, புரிஞ்சா, லிக்விடாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, பட் அதோட ஸ்மெல் பார்த்தோம்னா அன்பிளசன்ட் ஓடராக இருக்கும். ஓகே, அன்பிளசன்ட் ஓடர். ஓகே, எப்போவுமே ஸ்மெல் எப்போ வரும் உங்களுக்கு, ஸ்மெல் எப்போ கிடைக்கும்னா, இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா டியோ. ஓகே, உங்கள் டியோ வந்து லிக்விட் உள்ளே இருக்கும் அந்த டியோ பாட்டிலில். ஓகே, ஃபாக். ஸோ அந்த ஃபாகில் என்ன இருக்கும், உள்ளே வந்து லிக்விட் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த கம்ப்ரஸரை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும், லிக்விட் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, லிக்விட் வந்து என்ன ஆகிடுச்சு, வேப்பர், அதாவது வாலடைல் ஆகிடுது. ஓகே, ஏரில் வந்து டிஸ்பென்ஸ் ஆகிடுது, என்ன சொல்கிறது எக்ஸிட் ஆகிடுது, ஏரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது, வாலடைல் ஆகிடுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வாலடைலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மெல் கிடைக்கும். ஓகே, அன்பிளசன்ட் ஓடர் வந்து எப்போனா இதோட ஸ்மெல் வந்து இது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாலடைலில் தான் இருக்கும், வாலடைலில் தான் இருக்கும். இந்த கேஸில் நான் வாலடைலிட்டி வரும் எப்போன்னு சொல்கிறேன். ஸோ 9 கார்பன் செயின் இருக்க வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் வாலடைலிட்டி இருக்கும், அதாவது ஏரில் வந்து என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும் ஈஸியாக. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அன்பிளசன்ட் ஸ்மெல் வந்து உங்களால் வந்து ஒரு ஆசிடிக் ஸ்மெல் இருக்கும். வினிகர்லாம் மோந்து பார்த்தோம்னா தெரியும். ஓகே, ஸோ கொஞ்சம் ஆசிடிக் ஸ்மெல்லாக இருக்கும், கொஞ்சம் பஞ்சண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஸ்மெல் இழுத்தோம்னா மூக்கெலாம் வலிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மெல் கிடைக்கும் எப்போனா 9 கார்பன் செயின் வரைக்கும். ஓகே, பட் ஆஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் செயின் இன்க்ரீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 9 கார்பன் செயினை தாண்டி போகுது. ஓகே, 10, 11, 12, 13, 14, 15, 16 போச்சுனாக்கா அப்போ அது வந்து ஓடர்லெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஏன் ஓடர்லெஸ்ஸாக மாறுதுன்னு நல்லா கவனிங்க. லிக்விடாக இருந்துச்சு இவ்வளோ நேரம். ஓகே, லிக்விடாக இருந்துச்சு, பட் ஹையர் கார்பன் செயின் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும், சாலிடாக மாறிடும். ஓகே, வேக்ஸி சாலிட். வேக்ஸினா என்னென்னா உங்கள் எப்படி சொல்கிறது, ஓகே, திருநெல்வேலி அல்வாலாம் பார்த்துருப்பீங்களே, ஸோ என்ன ஆகும், அதெல்லாம் வேக்ஸியாக இருக்கும். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வேக்ஸி சாலிடாக இருக்கும். ஓகே, ஸோ சாலிடாக இருக்கிறதுக்கும் ஓடர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன்னா, ஃபஸ்ட்டு ஏன் இது சாலிடாக ஆச்சுன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணும்னா ஒரு சேர் இருக்குது. ஓகே, இந்த சேரில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஓகே, ஸோ என்ன பண்ண முடியும், உங்களால் நகரெல்லாம் முடியாது. இந்த சேரில் உங்கள் ஒருத்தரால் மட்டும்தான் உட்கார முடியும். ஓகே, நீங்கள் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்க, ஒரே ஒரு சேர் இருக்குன்னா யாராச்சும் ஒருத்தரால் தான் அந்த சேரில் உட்கார முடியும். ஓகே, ஸோ நீங்கள் உட்கார்றப்ப என்ன ஆகும், உங்களுக்கும் அந்த சேருக்கும் ஒரு வென்டர் வால் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஓகே, 2 பேரும் வந்து உட்காந்துட்டிங்கன்னா ஒரு வென்டர் வால் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, கமான். ஓகே, இதுவே அந்த சேருக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டு ஒரு பெரிய சோஃபா வச்சுட்டேன். ஓகே, பெரிய சோஃபா வச்சுட்டா என்ன ஆகும், நீங்கள் உட்காந்துக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துக்கலாம், எல்லாருமே உட்காந்துக்கலாம், ஒரு 10-20 பேர் மொத்தமாக அந்த சோஃபாவில் உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு எப்படி வென்டர்வால் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆச்சோ அந்த மாதிரி எத்தனை வென்டர்வால் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி. ஸோ என்ன ஆகிடுச்சு, வென்டர்வால் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு.
ஓகே. ஸோ இப்போ இந்த சோஃபாவை என்னால் நகர்த்த முடியுமா? நகர்த்த முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட் ஆகிடுச்சு, ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு. ஓகே. பட் இதுவே நீங்கள் சிங்கிள் சேரில் உட்காந்துருக்க போது உங்கள் சேரை ஈஸியாக நகர்த்திடலாம். ஓகே. ஸோ அதே கான்செப்ட் தான். நம்ம சின்ன கம்மி கார்பன் செயின் இருக்க கம்பவுண்ட் எடுத்தோம்னா அதில் இருக்க வென்ட்ருவால் பாண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து பிரேக் பண்ணிடலாம். அதனால தான் அது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஓகே. பட் ஆஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் செயின் இன்க்ரீசஸ், சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் இதே மாதிரி மற்ற கார்பன் செயின் இருக்க கம்பவுண்ட் கூட போய் ஈஸியாக போய் அட்டாச் ஆகிக்கும். ஓகே. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸாக மாலிகூல்ஸ் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் இது வந்து சாலிட் ஆகுது. ஓகே. ஸோ சாலிட் ஆகிறதுக்கும் ஓட்டர்லெஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகே. ஒரு விஷயம் சாலிடாக இருந்துச்சுன்னா அது எவாப்ரேட் பண்ணுறது கஷ்டம் நம்ம. ஓகே. ஏரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மிக்ஸ் ஆகாது. ஓகே. ஸோ அதனால தான் வந்து இது ஓடர்லெஸ்ஸாக இருக்குது. பட் லிக்விடாக இருக்கப்போ ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஓட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. ஓகே. ஸோ இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சுச்சா? தேர்ட் பாயிண்ட் கவனிங்க. கார்பாக்சிக் ஆசிட் ஹேவ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் ஆஸ் கம்பேர்ட் டு aldehyde ketones and alcohols of comparative molecular mass because of ஹைட்ரோஜன் பாண்டிங். நல்லாவே கவனிச்சுக்கோங்க. கார்பாக்சிலிக் ஆசிடோட பாய்லிங் பாயிண்ட் தான் இருக்கிறதுலே அதிகம் ஆஸ் கம்பேர்ட் டு ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்கோஹால். ஏன்னா கார்பாக்சிலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா COH. ஓகே. டபுள் பாண்ட் O. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே. RC டபுள் பாண்ட் O. இந்த இடத்துல HOH வரைச்சிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு கார்பன் மாலிக்யூல் வச்சுக்கிறேன். ஓகே. கார்பாக்சிலிக் ஆசிடோட மாலிக்யூல். ஓகே. O டபுள் பாண்ட் C. ஓகே. HO. ஓகே. நல்லா பாருங்கள், இது வேறு மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே. என்ன ஆகிடுச்சு? இந்த ஹைட்ரோஜனை இந்த ஆக்சிஜனை பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. வாட் பாண்ட்? ரொம்ப முக்கியம், ஹைட்ரோஜன் பாண்ட். ஓகே. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பாக்சிலிக் ஆசிட் இதுவும் ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஸோ பாருங்கள், இது ஹைட்ரோஜன் பாண்ட் 2 இடத்துலையும் ஃபார்ம் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங். பட் நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆல்கோஹாலில் இந்த மாதிரி ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஹைட்ரோஜன் பாண்ட் ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகுறதுனால இதோட மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. புரிஞ்சா? ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். சிம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் சால்யுபிள் இன் வாட்டர். ஓகே. இதெல்லாம் என்னது? வாட்டர் சால்யுபிளாக இருக்குது. அப் டு 4 கார்பன் இருக்க வரைக்கும் வாட்டரில் சால்யுபிளாக இருக்குது. அண்ட் சால்யுபிலிட்டி டிக்ரீசஸ் ஆஸ் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீசஸ். இங்கே எல்லாருக்குமே தெரியும், இந்த ஹைட்ரோ கார்பன் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து என்ன ஆகிடுச்சு? வாட்டர் ஃபோபிக்னு சொல்லலாம். ஹைட்ரோ கார்பன் மாலிக்யூல்ஸ் வந்து வாட்டர் ஃபோபிக். அதாவது CH3 CH2. ஓகே. இப்படி போடுவோம்ல, CH3 CH2 இந்த மாதிரிலாம் போடுறோம்ல. ஸோ இதெல்லாம் என்ன? வாட்டர் ஃபோபிக். ஓகே. இந்த CH2 வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து என்ன ஆகுது? வாட்டர் கூட வந்து ரியாக்ட் பண்ணாது. ஓகே. ஸோ அதனால் அப் டு 4 வரைக்கும் இதோட சாலிபிலிட்டி ஓரளவுக்கு பார்க்க முடியும். பட் கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக இதோட சாலிபிலிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். பிகாஸ் அதில் வந்து கார்பன் அண்ட் ஹைட்ரோ கார்பனோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகுது. ஓகே. புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே. இது வரைக்கும் எந்த டவுட்டும் வரல உங்களுக்கு? இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் பார்த்தாச்சு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா மோஸ்ட்டாக நாளைக்கு இந்த சாப்டர் வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் அயோடோஃபார்ம் அண்ட் குளோரோஃபார்ம் வச்சுருக்கேன். உங்கள் NCERTயில் பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு லைன் தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போதைக்கு நம்ம அதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். அது வந்து படிக்கணுன்ட்டு அவசியம். ஒரே ஒரு லைன் தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலாக. அது வந்து 1.5 hours எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டீப்பாக இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணலாம். இந்த சாப்டர் முடிச்சுட்டு இந்த வீக்குள்ளே கன்ஃபார்மாக இந்த சாப்டர் முடிச்சிடுவோம். இன்றைக்கி என்ன ஃப்ரைடே ஆகுது? இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரைடே ஆகுது, 23rd of October இந்த வீடியோ எடுக்கிறப்ப. ஓகே. சாட்டர்டே சண்டேக்குள்ளே இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிருவோம். நம்ம சரியாக முடிச்சுட்டு நம்ம அமீன்ஸுக்கு ஜம்ப் ஆகிடலாம். ஓகே. அமீன்ஸை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபிசிக்ஸை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸில் வந்து 3 சாப்டர் தான் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த பெண்டிங் இருக்க இந்த அயோடோஃபார்மும் வந்துடலாம். ஓகே. இப்போதைக்கு அதை படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இது வரைக்கும் இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் ஸ்கோரிங் 100 marks in this chapter. ஓகே. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேருக்கு ஃபாஸ்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இது ஃபாஸ்ட் கிடையவே கிடையாது.
இப்படி தான் எடுக்கணும் இந்த சாப்டர். ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்லோவாக எடுத்தேன். இப்போ இந்த 6 மெத்தடுக்கும் நம்ம தனித்தனியாக மெக்கானிசம்ஸ் தான் சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த இது வந்திருக்கும். மெக்கானிசம் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஜஸ்ட் இது ஒரு ட்ரை தான். ஓகே, எப்போவுமே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. சும்மா இந்த மெக்கானிசம்ஸ் தான் நீங்கள் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கானிசம் உண்மையாலே இம்பார்ட்டன்ட் இருந்தால் நானே உங்களுக்கு மெக்கானிசம் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ரியாக்ஷன்ஸ்லாம் மெயினாக ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் மெக்கானிசமில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன நடத்திருக்கணும் அதுதான் உங்கள் எக்ஸாமில் வரும். சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த்.